அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் காணொலி குறிஞ்சி திணை மறவர்கள் அவர்களை பற்றி நம்ம காணொலியில் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இதை சிலர் எப்படி குறிஞ்சி திணையில் எப்படி மறவர்கள் இருக்க முடியும், அது இன்னொருத்தர் குறவர் சமுதாயத்தோட வரலாறு, அதை நீங்கள் பேச பார்க்கிங்களா அப்படின்னு சிலர் பேசுகிறாங்க. இவர்கள் எந்த அளவுக்கு ஒரு வரலாறு என்ன, சங்க இலக்கியங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியாத ஒரு கும்பலாக இருக்காங்க, தெரியாதவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வருது. ஏன்னா இப்போ நம்ம நாங்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு சிலர் பேசுகிறாங்க. அது தவறு. ஏன்னா பாண்டியர்கள் அப்படிங்கிறது ஒரு குடி தான் பாண்டிய மறவர்கள் இந்த மண்ணை ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர்களை தவிர வேற யாரும் பாண்டியர்கள் அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு குடியை சேர்ந்தவர்கள், அந்த வழியில் வந்தவங்க மட்டும்தான் பாண்டியர்களாக இருக்க முடியும், பாண்டியர்களாக ஆட்சி செய்ய முடியும். ஏன் குறிப்பாக சொன்னால் அந்த பாண்டியர்களோட உறவினர்கள் மட்டும்தான் பாண்டியர் மன்னராக வர முடியும். அவர்கள் உறவினர்கள் அல்லாதவர்கள் அந்த இடத்துல பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி உட்கார முடியாது. ஏன்னா அன்றைய காலத்தில் மன்னராட்சி அப்படிங்கிறது வாரிசாக தான் வரும். எல்லாரும் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அது தவறான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு ஜாதி பேரை நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறதும் தவறான ஒரு விஷயம். ஆனால் குறிஞ்சி அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அது குறிஞ்சி அப்படிங்கிறது ஒரு திணை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இது எல்லாமே ஒரு திணையாக குறிப்பிடப்படுகிறது. அதில் இந்த திணை அப்படிங்கிறது இது அகத்திணை அப்படிங்கிறதுல வரும். திணைகள் தொல்காப்பியத்தில் அகத்திணை, புறத்திணை அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கிறது. மாதிரி குறிஞ்சியில் அகத்திணை இருக்குது, புறத்திணையும் இருக்குது. புறத்திணைகளும் இருக்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை போன்ற திணைகளுக்கு மட்டும்தான் நிலம் உண்டு. அதே மாதிரி வெச்சி, கரந்தை, உளிங்கை, பாடான், பெருணை அப்படிங்கிற மாதிரியான திணைகள் இருக்கு. ஆனால் இவைகளுக்கெல்லாம் நிலங்கள் கிடையாது. அதே மாதிரி புறத்திணைகள் இருக்கு. இப்போ குறிஞ்சியோட புறத்திணைகள் பார்த்தீங்கன்னா வெச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி குறிஞ்சியோட புறத்திணைகளில் வெச்சி அப்படிங்கிறது வருது. அதில் தான் அதிகமான மறவர்களோட வீரத்தையும் மறவர்களோட போர்களையும் பற்றி அதிகமான குறிப்புகள் இருக்கிறது வெச்சி திணையில். இப்போ அந்த வெச்சி திணை தான் குறிஞ்சி திணையோட புறத்திணை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குறிஞ்சிக்கு தான் அப்போ நிலம் உண்டு. அப்போ வெச்சி திணை அப்படிங்கிறது அவர்கள் அந்த குடிகள், மரக்குடிகள் செய்த வேலைகள் என்ன, அவர்கள் எப்படி போருக்கு போவாங்க, அவர்களோட வீரம் என்ன போன்றவற்றையெல்லாம் அதில் எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த வெச்சி திணை அப்படிங்கிறது குறிஞ்சி திணையோட உள்ளடக்கம் தான். அப்போ வெச்சி திணை மரக்குடிகள் எங்கே வாழ்ந்தாங்க, வெச்சி திணைன்னு எழுதியிருக்காங்க. அப்போ அவர்கள் எங்கே வாழ்ந்தாங்க, ஆகாயத்திலே வாழ்ந்தாங்க. அப்போ அவர்களுடைய நிலம் என்ன, நிலம் குறிஞ்சி தானே. குறிஞ்சியோட உள்ளடக்கமாகத்தான் வெச்சி திணை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நிலம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வெச்சி திணையோட நிலம் எது, குறிஞ்சி தானே. ஸோ அப்போ தான் நம்ம அதை குறிஞ்சி அப்படின்னு நம்ம பதிவு பண்ணுறோம். குறிஞ்சியில் வாழ்ந்த மறவர்களை பற்றி பதிவு பண்ணுறோம். அப்போ இதை நிறைய பேர் பதிவு பண்ணாமல் வந்திருக்காங்க. அதே நேரத்தில் வெச்சி திணையில் தான் அந்த பாணன், துடியன், பறையன் போன்ற சமூகங்கள்லாம் வருது. ஸோ இவர்களையெல்லாம் இவங்கெல்லாம் தொல்குடி, முதுகுடி, இவர்கள்லாம் ஆதி தமிழர், ஆதி தமிழ்குடி அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் மேடைகளில் பேசுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா. இவங்க தான் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களே நான் பார்த்துருக்கேன். தலைவர்களாக இவங்க தான் ஆதி தமிழ்குடி, ஆதி பூர்வக்குடி அப்படின்னு சொல்லி பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ துடியன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இவங்க போருக்கு, மறவர்கள் போருக்கு போகும்போது துடி இசைப்பாங்களாம். அந்த துடியன் அப்படிங்கிற அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தான் இந்த மறவர்கள் போருக்கு போகும்போது காலமாக அந்த துடியை இசைச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவுமே வெச்சி திணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மக்கள் எல்லாமே அந்த நிலத்தில் தான் வாழ்ந்திருக்காங்க. குறிஞ்சி திணையில் இந்த மக்கள் எல்லாமே குறிஞ்சி திணையில் தான் வாழ்ந்திருக்காங்க. வந்திருக்கும்போது துடியன், பாணன், பறையன், குறவர் இந்த சமுதாயத்தை எல்லாத்தையுமே பூர்வக்குடி அப்படின்னு சொல்லி பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் வசதியாக மறவர் சமுதாயத்தை விட்டுறாங்க. வசதியாக மறவர்களை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா சமுதாயத்தையும் பேசுகிறாங்க. ஆனால் மறவர்களை மட்டும் விட்டுறாங்க. ஆனால் இன்னைக்கு இவர்கள் பூர்வக்குடி இந்த சமுதாயங்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அன்றைய காலங்களிலேயே ஆதி தொல்குடி, முதுகுடி, பூர்வக்குடி அப்படின்னு சங்க இலக்கியங்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறவர்கள் ஆதிக்குடி, தொல்குடி, போர்க்குடி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக ஆணிரை கவர்தல், ஆக்கோல் செய்தல், அது எல்லாமே மறவர்கள், மரக்குடி மக்களை பற்றி மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இவர்கள் அதை திட்டமிட்டு தொடர்ந்து மறைச்சிட்டு வந்திருக்காங்க காலமாக. ஸோ அப்போ மறவர்களை மட்டும் ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கும். இப்போ நம்ம குறிஞ்சி திணையில் மறவர்கள் தான் வாழ்ந்தாங்க, குறிஞ்சி திணையோட மொத்த வரலாறுக்கும் மறவர்கள் தான் சொந்தம் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணல. சிலர் அப்படி பதிவு பண்ணுவாங்க, குறிஞ்சி திணையில் வாழ்ந்த மக்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி சிலர் பதிவு பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி நம்ம பதிவு பண்ணல. நம்ம பதிவு பண்ணுறது எல்லா மக்களும் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா ஒரு நிலம் அப்படின்னா எல்லா குடிகளும் அங்கே இருப்பாங்க அப்படிங்கிறதையே சிலருக்கு புரிஞ்சிக்க முடியல. குறிஞ்சி திணை மறவர்களை பற்றி எழுதுனா எப்படி மறவர்கள் வருவாங்க, அங்கே இவர்கள் மட்டும் தான் இருந்தாங்க, வேறு யாருமே இல்லை அப்படின்னா அது எப்படி? அப்போ அதுவே ஒரு தவறான வாதம் தானே. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான வாதம் தான். இப்போ குறவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் குறிஞ்சி திணையில் பல்வேறு தொழில் நிமித்தமாக அவர்கள் செய்யக்கூடிய தொழில்கள் சார்ந்து அதை விற்பனை செய்வதற்காகவும் குறி சொல்வதற்காகவும் அவர்கள் மற்ற நிலங்களுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் குறிஞ்சி திணையில் இருக்குது. அது குறித்த பாடல்களும் இருக்குது. அதே மாதிரி மரக்குடி மக்கள் ஆணிரை கவர்வதற்காகவும் போர் செய்வதற்காகவும் நிலமிட்டு மற்ற நிலங்களுக்கு சென்று போர் செய்வதற்காக அவர்கள் செய்த போர் என்ன, அவருடைய மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் நிமித்தம் பாண்டிய மன்னர்கள் தலைமையில் அவங்க போருக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே குறிஞ்சி திணையில் இருக்குது. பாண்டியர்கள் மறவர்கள் தான், பாண்டியர்கள் தான், எல்லாமே குறிஞ்சி திணையில் இருக்குது. ஸோ அதை பாடல்கள் மூலமாக நம்மளால் சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பாடல்களெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டாக இந்த காணொலியில் நம்மளால் பதிவு செய்ய முடியும். நம்ம அடுத்தடுத்த காணொலியில் நம்ம அதையும் நம்ம கண்டிப்பாக நம்ம பதிவு செய்வோம். ஏன்னா இது நிலம். சிலருக்கு அதுவே குறிஞ்சி திணை அப்படின்னா அது ஏதோ கிரீடம் நினச்சிருக்காங்க. அந்த கிரீடம் ஒரு தலைக்கு மேலே தான் இருக்கும், அடுத்தவன் தலைக்கு மேலாம் இருக்காது. அவங்க செய்கிற வேலையை நம்ம செய்யலை. இந்த ஒரு சிலர்
நாங்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சரி அது வந்து ஒரு கிரீடம். பாண்டியருங்கிறது ஒரு கிரீடம், அது ஒரு தலையில் தான் இருக்கும், எல்லா தலையும் தூக்கி வைக்க முடியாது. ஆனால் குறிஞ்சி அப்படிங்கிறது நிலம். ஸோ இந்த வேறு குறிஞ்சி அப்படிங்கிறது நிலம். இங்கே குறிஞ்சி நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அவ்வளவும் மலை சார்ந்த பகுதிகள் தான். அவ்வளவுமே குறிஞ்சி தானே, மலையும் மலை சார்ந்த பகுதிகள் தானே. இப்போ அவ்வளவுமே குறிஞ்சி தான். இப்போ சேர நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் உள்ள எல்லைகளில் பார்த்தீங்கன்னா அதிகமான மரப்படைகள் தான் நின்றுருக்காங்க. அப்போ அது எல்லாமே வந்து குறிஞ்சி. அன்றைக்கும் குறிஞ்சியில் போய் பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்கள் வந்து மறவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து இன்றைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அதில் குறிஞ்சியில் வந்து மறவர்கள் அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவதுக்கோ அதிர்ச்சி ஆகுதுக்கோ அதில் வந்து நீங்கள் வந்து எடுத்து எப்படி நீ எப்படி பேசலாம் அப்படின்னு பேசுறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து திட்டமிட்டு ஒரு சிலர் வந்து மறைச்சிருக்காங்க. அது எதற்காக மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது காரணம் வந்து நமக்கு தெரியல. ஏன்னா தமிழர்கள் அப்படின்னு நம்பி தான் நம்ம எல்லாருமே நம்ம தமிழர் நம்ம ஆளுங்க தான் வந்து அந்த இதெல்லாம் இலக்கணத்தெல்லாம் எழுதியிருக்காங்க, இலக்கியத்தெல்லாம் படித்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ நம்பி படிக்கிறோம். ஆனால் அதிலே இவ்வளோ திருட்டுத்தன வேலை மொள்ளமாரித்தனம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது யாருமே நம்பக்கூடாது. நம்ம கூடவே இருந்தாலுமே கூடவே தமிழர்கள் நாம் எல்லாரும் தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலுமே இவர்கள் எல்லாம் நம்பக்கூடாது அப்படிங்கிறதா நமக்கு இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. கல்வெட்டு ஆதாரம் எந்த ஆதாரமும் இல்லாத களப்பிரர்களுக்கெல்லாம் வரலாறு இருக்குது. ஆனால் ஒரு மிகப்பெரிய சங்க காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஆட்சி செய்த மரக்குடி மக்களுக்கு வந்து எந்த வரலாறும் கிடையாது, அந்த அவங்களுக்கு நிலைமையே கிடையாது அப்படின்னு இவர்கள் வந்து நம்மளுக்கு வந்து படிப்பிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து அது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதனால் எல்லாருமே இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு அந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இதை பற்றி பாடல்கள் வாயிலாக அதன் விளக்கத்தின் வாயிலாக நம்ம பல விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அது வந்து நீங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.